மகாலிபுரத்தில் எங்களுக்கு இடமே கிடையாது. இடம் இல்லாத இடத்துல வந்து நாங்கள் வந்து இப்போ நடுவுக்காரன்னு எங்களுக்கு கொடுத்தாங்க, அதிகாரிங்க கொடுத்தாங்க. அதனால் இன்னமும் எங்களுக்கு 4 வருஷமாக ஆச்சு. இந்த 4 வருஷத்தில் எங்களை வந்து என்னன்னு கூட கேட்குறது கிடையாது. வராங்க, அந்த மழை காலத்தில் வராங்க, என்ன 3 வேளை சோறு போடுறாங்க. அந்த சத்திரத்தில் உட்கார வச்சு 3 வேளைக்கு சோறு போடுறாங்க. உட்கார வச்சுட்டு சரிம்மா மழைலாம் நின்று போச்சுமா, நீங்கள் போயிடுங்கம்மா, இருக்கிற இடத்துக்கே போயிடுங்கம்மான்னா அந்த இடத்துல வந்து எங்களை வந்து இப்போ கிளம்புன்னு சொல்கிறாங்க. எந்த வசதியும் இல்லை, ஸ்கூல் வசதியும் இல்லை. பட்டா கொடுத்த இடத்துலையே எடுத்துன்னு போய் எங்களை விடலை. நாங்கள் எப்போ எங்கே போகிறது? இப்போ எந்த இடத்துல தங்கியிருக்கோம்னா மகாலிபுரத்தை பீச்சில் தான் இருக்கிறோமே. காலம்புள்ள அந்த பீச்சில் தான் உக்காந்துட்டு இருக்கோம். 8 வருஷமாக உக்காந்துட்டு இருக்கோம். 4 வருஷத்தில் கொடுத்தாங்க. அந்த பட்டாவுக்கு இதோ காட்டுறேன்னு சொல்கிறாங்களே தவிர என்ன எதுக்கு என்ன வரும், இதோ இருமா அளந்துடுறோம்மா, அளந்துட்டு எடுத்துன்னு வந்து காமிக்கிறோமா இருமா அப்படின்னு தான் போன வாரத்துலேயும் வந்தேன். விஓகிட்டையும் சொன்னேன், ஆரியாக்கிட்டையும் சொன்னேன், தாசில்தார்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். தாசில்தார் இதோ போகலாமா இருமா அளந்து தரேன். மகாலிபுரத்தை தாசில்தார்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொன்னதுக்கு மகாலிபுரத்துலேயே வந்து என்ன கேட்கவே இல்லை. இதோ பண்ணிடலாமா, இதோ வந்து செஞ்சிடலாமா இருமா, ஏமா நீ எல்லாத்தையும் கூட்டெல்லாம் கூட்டுற, எதுக்குமா இது போல பண்ணிட்டு இருக்கான்னு என்ன கேட்குறாங்க சார். நான் என்ன பண்ண முடியும்? இப்போ என் மக்கள் எங்களுக்கு உட்காரதுக்கு இடம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்குதுங்க. குழந்தை குட்டி ஸ்கூலுக்கு போகாமல் வேலைக்கு போகாமல் இந்த 1 வாரத்தில் அளந்து தரேன்னு சொன்னாங்க. இன்னுமா அந்த முயற்சி எடுக்கலை. கேட்டால் அரசாங்கம்னா இது ஓட்டு போடுறதுக்கு தகவல் கொடுத்தாச்சு. அப்போ நாங்கள் என்னம்மா பண்ணுறது, இருமா கொஞ்ச நேரம் இருமா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இந்த 8 குடும்பத்தில் வந்து அங்கே காலி பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. 44 குடும்பத்துக்கு பட்டா கொடுத்துட்டாங்க. பட்டா கொடுத்தோம், நாங்கள் எங்கேயுமே வசிக்க இல்லாமல் அந்த இடத்துல பீச்சில் தான் உட்காந்துருக்கோம். நடுக்கரையில் பட்டா கொடுத்துருக்காங்க. இல்லை எங்களுக்கு கடும்பாடினா கொடுக்கலாம் இல்லையா? இப்போ நடுக்கரையிலையும் பிரச்சனை இருக்குதுன்றாங்க, கடும்பாடிலையும் கேஸ் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கே என்ன பண்ணுறது? செத்தாலும் எங்களுக்கு புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, போனாலும் புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ நாங்கள் எங்கே போய் தான் உக்காருது? இப்போ 4 வருஷம் ஆச்சு இந்த பட்டா கொடுத்த இடத்துலனா உட்கார வைக்கணும் இல்லையா? பட்டா இல்லாத ஜனமும் பாதி என் கூட இருக்குது. கஷ்டப்பட்டு என் கூட எல்லாமே உடையாதுங்க. அங்கே எங்கன்னா குப்பை பொறுக்க தான் போகிறோம். ஏதோ கூலி வேலைக்கு கூட போகல, நாங்கள் குப்பை பொறுக்க தான் போகிறோம். இந்த குப்பை பொறுக்கிறவங்க கிட்டனா எங்களுக்கு எது உதவி பண்ணோமா இல்லையா? சொல்லுங்கள் சார், நாங்கள் என்ன பண்ணுறது? இன்னுமா காலம்புள்ள என் பிள்ளைங்க எல்லாமே கஷ்டப்படணுமா? அதனால் இங்கே உட்காரோம். எங்களுக்கு என்ன முடிவு? இல்லை இடம் கொடுக்குறாங்களா, இல்லை இடம் கொடுக்க மாட்டான்றாங்களா, என்ன இது பிரச்சனை பண்ண போகிறோம்? அவ்வளோதான் சார். பட்டாலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். போன வாரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பட்டா இருக்கிற இடத்துல அளந்து தரமா, பட்டா இல்லாதவங்களுக்கும் அளந்து தரமா அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சாங்களே தவிர வந்து பார்க்குறாங்க போடுறாங்க, அவ்வளோதான். அங்கே விஓகிட்டையும் சொன்னாங்க, ஆரியாக்கிட்டையும் சொன்னாங்க, இதோ வரமா லட்சுமி வர, இதோ வந்துடுறோம்மா அப்படின்னாங்க. இன்னும் எந்த முடிவும் எடுக்கல சார். நான் என்ன பண்ணோம்? பட்டா கொடுத்தல ஒன்றுமே இல்லையே, வெறும் பட்டா கொடுத்த இடத்துல போய் கேட்டானான்றாங்க. நீங்கள் உள்ளூரில் இருக்கிறவங்க வெளியூரில் எங்கே வந்து இங்கே கஷ்டப்பட போகிறீங்க அப்படி தான் கேட்குறாங்க. அந்த பட்டாயை அளந்து கொடுத்த இடத்துலையே குச்சி தான் நட்டினாங்க, அந்த குச்சியெல்லாம் பிடிங்கி போட்டாங்க. அப்போ எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, 13 வயசு பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, வெளியில் ஆம்பளைங்க போகிறவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க மிரட்டினா நாங்கள் எங்கே போகிறது? அதுதான் எல்லாருக்கிட்டையும் விஓகிட்ட கொடுத்துருக்கேன், கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன், சிஎம் வரைக்கும் போயிருக்கு சார். நாங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கேட்டால் அதோ வராங்க பார்க்குறாங்க. கலெக்டர் அம்மா கூட வந்துச்சு போன வாரத்துக்கு, 3 வருஷத்துக்கு போன 3 மாதம் ஆச்சு, வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இந்த 50 குடும்பம் இருக்குது என் பக்கம், என் குடும்பத்தில் 50 குடும்பம் இருக்குது. இந்த 50 குடும்பமும் கஷ்டம் தான் பிறகுது. குப்பை போறதுக்கு தான் போதுங்க எல்லாமே. ஒன்று கூலி வேலைக்கு போதுங்க, வயசு 13 வயசு 14 வயசு பசங்களும் போதுங்க. போன வாரத்தில் வந்து கேட்டதுக்கு அதுக்கு எல்லாத்தையும் நான் பார்த்து பண்ணுறேம்மா, அங்கே பஸ் வசதி இல்லை, ஸ்கூல் வசதி இல்லை. அப்போ நான் என் பிள்ளைங்களை வச்சுட்டு நான் எப்படி வர்றது? நீங்களே சொல்லுங்க ஐயா, நாங்கள் என்ன பண்ணோம்? இதுக்கு மேலே எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணோங்க ஐயா? நீங்கள் சொல்லுங்க ஐயா. இருக்கிற இடத்துலயே வந்து எங்களை போன் தான் சொல்றாங்களே தவிர இருக்காதீங்க. அது கேட்டா ஜேசிபி வச்சு நெருவி அங்க இருக்க வேணான்றாங்க. ஏன்னா இது எங்க இடமா? உங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க இல்லையா? இடம் கொடுத்த இடத்துல போய் நீங்க கேள்விமா, அரசாங்கம் தானே உங்களுக்கு இடம் கொடுத்தது, அரசாங்கத்துல போய் கேளுங்க. உங்களுக்கு 44 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. நான் பட்டா இல்லாத ஜனம் வந்து உங்க கூட இருக்கிறாங்க. அப்ப கஷ்டத்தை எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கோம். அந்த கடல் கிட்ட வரும்போது தான் வர்றாங்க அதிகாரிங்களே. கடல் கிட்ட வரலன்னா மழை பெய்யுற நேரத்துக்கு 1 வாரம் மழை பெய்து பாருங்க, அந்த 1 நாளைக்கு இல்ல 2 நாளைக்கு வந்து பாப்பாங்க அதிகாரிங்க. மற்ற நேரம்லாம் வந்து என்ன கேட்கவும் மாட்டாங்க. ஆமா தாசில்தார் சார், இப்ப தாசில்தார் ஆபீஸுக்கு வந்து போன வாரமே அளந்து தர சொன்னாங்க இல்லையே, இந்த வாரம் வரைக்கும் எதுவுமே சொல்லலையே, மூவ் பண்ணலையே.
கேட்டால் ஓட்டு அரசியல் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் இப்போ எங்களை இப்போ சீண்ட மாட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ சீண்ட மாட்டாங்களே. இப்போ எங்களுக்கு இடம்னா காமிக்கணும், இல்லை அளந்த இடத்தனா கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல பிரச்சனை இல்லைன்னா எங்களுக்கு கடும்பாடியில் கொடுக்க சொல்லுங்க. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வர வசதி எல்லாமே இருக்குது. இல்லம்மா, பட்டாவோட வந்திருக்கீங்களா? இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? பட்டா எத்தனை வந்து அவங்க கிட்டே கொடுத்துட போறோம். ஓட்டு லிஸ்ட், பட்டா இதெல்லாம் எத்தனை வந்து அவங்க கிட்டே கொடுத்துட போறோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ எதுவுமே இல்லைன்னு தானே சொல்லி எங்களுக்கு எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாங்க. பட்டா இருக்குது, ஓட்டு லிஸ்ட் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ஜாதி சர்டிஃபிகேட் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இடமே இல்லாததுக்கு நான் எதுக்கு அந்த எனக்கு தேவை? எல்லாத்தையும் அவங்க கையிலேயே கொடுத்துட்டு போயிடலாமே. அதுதான் எல்லாத்தையுமே அவங்க கையில கொடுத்துட்டு போயிடலாம். ஓட்டு லிஸ்ட், பட்டா கிட்டா எல்லாமே அவங்க கையிலேயே கொடுத்துட்டு போயிடும். எங்களுக்கு வேண்டாம்.